பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. மாணிக்கு தேர் போல மையிட்டு பொட்டிட்டு மகராஜன் பிள்ளைகள் விளையாடும். கண்ணீர் துளிகளும் கண்ணாடி வளையலும் கண்ணீரும் ஏனியல் நிழலாடும். இல்லாத கொடுமையில் நாடும். கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்னுலகம் கண்ணில் காணுவரே. கண்ணுறங்கு கண்ணுறங்கு. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. தமிழ் புத்தாண்டு தானும் அந்த பாட்டை பாடுறது கேட்காதுங்கோ. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு கொண்டாடும் பொழுது நம்ம நல்லா சாப்பிட்றோம் இல்லையா. நம்மளால் ஆனது இல்லாதவளுக்கு உணவுகள் வாங்கி கொடுக்கணும், நல்ல உடைகளை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படின்னாலுமே கூட எவ்வளோ சந்தோஷமான புத்தாண்டு, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்தாலும் ரொம்ப ஏழைகளாக இருக்கிறவா எவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு என் மனசு தவிச்சு போகிறது. நான் என்ன பெரிய ராணியா எல்லாருக்கும் பாலும் பழமாக கொண்டு கொடுக்கறதுக்கு. இதனால் ஆனது ஏதோ எங்கள் வீட்டில் சர்வ் பண்ணுறவளுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிறவளுக்கு ஏதோ கொண்டு கொடுப்பேன், அவ்வளோதான். அதனால் இந்த நாள் கிழமைகளில் மற்ற எல்லாருமே அவளால் முடிஞ்ச முக்கியமாக உணவு, அதாவது அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அதுதான் போரும்னு சொல்ல முடியும். பொன் கொடுத்தாலும் பூ கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அன்னம் அப்படின்னு வச்சா வயிறு மெட்டுனா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியாது. அது உயிரை காப்பாற்றுற ஒரு தானமும் கூட. அதனால் எல்லோரும் அன்னதானம் கொடுப்போம். எல்லோரும் நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுப்போம். இல்லாதவர்களுக்கு கொடை, செருப்பு, வெய்யகால பாவம் இந்த மாதிரி செய்வோம். அந்த பசு அந்த மாதிரியான பிராணிகள் நல்லா குடிக்கிறதுக்கு வாசலில் நல்ல தண்ணீர், நல்ல ஒரு அகத்துக்கீரை, நல்ல ஒரு பிஸ்கெட்டு இந்த மாதிரி வச்சோம்னா கூட, இல்லை இந்த தானியங்கள் இந்த மாதிரி தூவி வச்சா கூட புறாகிற காக்கா குருவி எது வேணாலும் அதை சாப்பிட்டுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லலை, நான் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளோதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள்.